ஓகே, இப்போ நம்ம இன்றைக்குரிய பொதறிவு கொஷின்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே, நம்ம விடுவதுலேருந்து பேலன்ஸ் பார்ப்போம். சரியா? 35வது கேள்வி. இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஹோமாகம 2002 அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, கல்விக்கான உரிமையை முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சமவாயம் எது? 1948 ஆண்டு மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் தற்போது அமுலில் உள்ள கல்வி கட்டளை சட்டம், அதாவது இப்ப அமுலில் இருக்கிற கல்வி கட்டளை சட்டம் என்னன்னு சொன்னா 1931 ஆண்டு 31 இலக்க கல்வி சட்டம், 39 ஆண்டு 31 இலக்கம் என்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது 38வது பிள்ளை ஒன்றுக்கு பெற்றார் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிள்ளையின் பாதுகாவலராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் யார்? அடுத்தது நீதிமன்றத்தால் பிள்ளை ஒன்றுக்கு பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிள்ளையின் பாதுகாவலராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் நீதிமன்றத்தால் பாதுகாவலராக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர். அடுத்தது, கற்பித்தல் முறையில் 3D முறையினை குறிப்பிடுக. அதாவது 3D முறையில கடத்தல், பரிமாற்றல், நிலைமாறுதல், டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது, உலகின் மிக பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி. 41, யுனெஸ்கோவின் 4 தூண்களையும் குறிப்பிடுக. அறிவதற்காக கற்றல், செயலாற்றுவதற்காக கற்றல், வாழ கற்றல், இணைந்து வாழ கற்றல். அடுத்தது, பாடசாலை கலைத்திட்டத்தின் உள்ளடங்கும் முறைகளை குறிப்பிடுக. முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, மறைக்கல்வி. கல்வியுடன் தொடர்புடைய அரசு சேவைகள், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். என்னன்னா, இலங்கை கல்வி நிர்வாக SLES, SLTS, SLPS, SLTES, SLTAS என்னென்னு போட்டிருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது, கல்வி அமைச்சுடன் இணைக்கப்பட்டுள்ள 4 திணைக்களம், அதாவது கல்வி அமைச்சோட ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய 4 திணைக்களம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இலங்கை பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், தேசிய சுவடிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம். இப்படி உங்களோட 4ஐயும் சம்டைம் ஒன் வேர்ட் ஆன்சர்ல கேட்கலாம், இல்ல ஒன் வேர்ட் ஆன்சர்ல தந்து இணைக்கப்பட்டுள்ள உண்டு சொல்லி 3-4 ஏதாவது உண்டையும் கேட்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது, மகாத்மா காந்தியின் 3H என்பது யாது? சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா தெரியலன்னா, மகாத்மா காந்தியின் 3H என்ற ஹெட், ஹேண்ட், ஹார்ட் அதை குறிப்பிடுது. சரி, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இலங்கையில் உள்ள அரசு பாடசாலைகளின் வகைகள் 1AB, 1C, டைப் 2, டைப் 3. சரியா? 1AB, 1C, டைப் 2, டைப் 3. இலங்கை பாடசாலைகளில் சாரண இயக்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1912 ஆண்டு. இலங்கையில் பாரிஸ், அதாவது பாடசாலைகளை ஆரம்பித்தவர் யார்? ஒல்லாந்தர். கிராமப்புறங்களில் தகவல் தொழில்நுட்ப விருத்திக்காக அமைக்கப்பட்ட நிறுவனம் நெசல நிறுவனம். அடுத்தது, யுனெஸ்கோ என்பதன் விரிவாக்கம் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இருந்தும் தெரியாட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இலங்கையில் சர்வதேச பாடசாலைகளை பதிவு செய்வது எந்த நிறுவனம்? கம்பெனி பதிவாளர் திணைக்களம், ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ். சரியா? கேள்வியை பார்த்தாலே நம்ம நினைப்போம், இதுக்கு என்ன விட வரும்போது யோசிச்சுப்பா, விட கடும் சிம்பிளா தான் இருக்கும். சரி, அப்படித்தான் வரும். ஓகே, பேலன்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ், நாளைய கிளாஸுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.